எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. எக்கா அம்மா எக்கா, நீங்க காலையில இருந்து ஒன்னும் போன் பண்ணலையா? அதான் உங்களை பாக்குறதுக்காக நானே பர்தாவை மாட்டிக்கிட்டு கிளம்புனேன். உள்ள வாங்க உள்ள வாங்க. இரு துளசி, நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போகல, செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீ ஃபாத்திமாவா அத்தை கூட இரு. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்லுதிய? நான் ஃபாத்திமாவா அத்தை ரூமுக்கு போனா அவங்க என்னையும் அவங்கள கொல்ல வந்த கொலகாரின்னு சொல்லி சத்தம் போட்டா என்னக்கா பண்றது? அதுக்கு பதிலா நான் ஈஸ்வரியாவே அத்தை கூட இருந்துட்டு போறேன். அது முடியாது துளசி, ஏன்னா நான் சின்னையா கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இங்க ஈஸ்வரியா இருக்க முடியும்? ஆமால. சரிக்கா, அபிமா என் கூடவே இருக்கும்ல, அதை என் கூட வச்சுக்கிட்டு நான் போய் அத்தைய சமாளிச்சுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கக்கா. சரி துளசி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்டு நடந்த பிரச்சனையில எனக்கு அந்த பூமையில மேல டவுட் இருக்குன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமாக்கா. நானும் சின்னையாவும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனது தெரிஞ்சா கண்டிப்பா கிரிஜா ஏதாவது பிளான் பண்ணுவா. அத வச்சு பூமயிலுக்கும் கிரிஜாவுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். என்னக்கா சொல்றிய? அதெல்லாம் பெரிய பெரிய வேலையாச்சே. அதுக்கு என்னைய நம்பி விட்டுட்டு போறியலே. நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்கா. உங்களுக்கு தான் என்னைய பத்தி நல்லாவே தெரியும்ல. துளசி, நீ பயப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நீ ஃபாத்திமாவா வீட்ல இரு, நானும் சின்னையாவும் கிரிஜா பாக்குற மாதிரி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு போற மாதிரி போய் இந்த தெருமுனையில காரை நிறுத்திட்டு வெயிட் பண்றோம். நாங்க வெளியே போறது தெரிஞ்சா கிரிஜா கண்டிப்பா அத்தைய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. நீ உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லு, நான் வந்து கிரிஜாவை புடிச்சுக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஏக்கா, ஐடியா ரொம்ப நல்லா இருக்குக்கா. என்ன இருந்தாலும் நீங்க பெரிய போலீஸ் அதிகாரி இல்லையா? அதான் அந்த கிரிமினல் கிரிஜாவை பிடிக்கிறதுக்கு அருமையான ஒரு ஐடியாவை தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கோங்களேன். சொல்லு. என்னை எங்கேயே விட்டுட்டு போறியலே, நான் இதுக்கெல்லாம் சத்தியமா சரிப்பட்டு வர மாட்டேன்க்கா. செக்கப்க்கு நான் சின்னையா கூட போற மாதிரி போறேன்க்கா. நீங்க பாத்திமா மாதிரி இங்கே இருங்க. உங்களாலதான் அத்தைய காப்பாத்தவே முடியும். நான் ஏதாவது பயந்து சொதப்பிட்டேன்னா ஐயோ அத்தை உயிருக்கு ஆபத்தாயிடும்ல. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரிஸ்க் எடுக்கவும் முடியாதுக்கா. அதனாலதான் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஏக்கா யோசிக்காதீக்கா. நீங்க உண்மையிலேயே ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு போறதா இருந்தா நீங்க தான் போய் ஆகணும். ஆனா இப்போ நீங்க கிரிஜாவையும் பூமையிலையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே செக்கப்க்கு போற மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் அங்க போய் வெயிட் பண்ண தானக்கா போறீங்க. அதுக்கு உங்களுக்கு பதிலா நான் சின்னையா கூட போய் வெயிட் பண்றேன். நீங்க இங்கேயே பத்திரமா பாத்திமா மாதிரியே இருந்து உண்மையை கண்டுபிடிச்சிருங்க. அத்தையும் நீங்க காப்பாத்திர முடியும். இதுதான் எனக்கு என்னமோ சரியா வரும்னு தோணுதுக்கா. சரி, நான் ஃபாத்திமாவா எங்க இருக்கேன், நீ கிளம்பு. சரி வாங்க உள்ள. பர்தாவை நீங்க போடணும்ல, வாங்க.